முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவா? ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவானி, நீ வருவானி, என்கிட்ட வருவானி. எதுவும் மாறாது, எதுவும் மாறாது. மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் தவிர எவனாலும் முடியாது. எந்த பிரச்சனைக்கும் வேறும் தெரியாது, தீர்வும் தெரியாது. மேலே வந்துக்கிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாமல் தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்கள. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ளே வரவிடாமல் விட்டான். நான் உள்ளே போய் இருந்தேன், நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில் தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேலே பாம்பத்து விட்டாங்களா இல்லை உங்கள் மேலே பாம்பத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிருந்துக்கு 10 லட்சம் கோடி கடன். நானும் பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவசம் வேற பெருவிக்க கேடு. தெருவா ஊர் ஊராக பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்கள் சொல்கிற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்போ மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு திரிய வேண்டியதான்னு நான் சொன்னேன். நீங்கள் கேட்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று. நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்லை. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? எதுக்கு வந்திய? 6 சிலிண்டரு எப்படி கொடுக்குறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானே கைப்பற்றினா தான். நீ பிரபாகரன் மகண்டாவே, நம்மாழ்வார் மகண்டா, நீ கொடு. நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரித்து என் பிள்ளைகள் கொடுக்குறனால என்பார். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாதுன்னு வரமாட்டேன். போ, உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராத. நீ தான் கடவுளின் ஆட்சியை நிரூபித்திய. அப்புறம் நாங்கள் தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்லை. அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம்னு கேட்கறது இல்லை. படித்த இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா? எங்கிருந்து? பாருங்க, எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம், கடன் ஆகி போச்சு. வரும் தாய்மாமன் சீர் வரும். நீ பொண்ணு பார்த்துட்டு காத்துரு, தாலிக்கு தங்க வரும். தாய்மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனால் நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்கிறான். ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறான் பாருங்க. மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏனது பேத்தி சொல்லிச்சு போட்டேன். பேரன் சொன்னான் போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதாக இருக்குது பார்த்துக்க. அப்பாடி
சரி என்ன செய்யறது, பிறந்துட்டவங்க கூட போராடி இறந்துட்டோம் ரொம்ப பேர். நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு கிடிச்சு பொழச்சிட்டு இருந்துருப்பேன். என்னையே கூட்டி கொண்டு வச்சு மண்டையை கழுவி நான் என்ன செய்கிறது அங்கே போயின்னு, நீங்கள் போய் இறங்குங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு, இங்கே பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே, அதான பிரச்சனை. நான் போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா எல்லா போராட்டம், வெயில், மலை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை, எதுவும் பயனில்லை.